வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோ எதை பற்றியும் நம்ம பர்டிகுலராக பேசல. பட் நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸில் இருந்து ஒரு கண்டினியூவேஷன் சில கான்டென்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எந்த ஒரு ஆட் ஃபில்ம்னாலும் அந்த பேக்ரவுண்டில் கொடுக்குற வாய்ஸ், அந்த ஆங்கர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அவங்க கொடுக்குற சின்ன சின்ன ஸ்டைல் கம்யூனிகேஷன் என்றது வந்து ஆட் ஃபில்முக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. ஆட் ஃபில்ம் ஆங்கர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்கும்போது ரொம்ப வந்து காமன் பீப்புளை டச் பண்ணுற அளவுக்கு இருக்குது அவங்களுடைய ஸ்லாங்ஸ் அண்ட் வேர்டிங்ஸ். அதே சமயத்தில் ஒரு ஹைடெக்காகவும் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. த ட்ரெஸ் கோட் ஆஃப் த ஆங்கர் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். நெக்ஸ்ட் how they communicate with the people. ஸோ அந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, ஆட் கண்டென்ட், அந்த ப்ரெசன்டேஷன், அது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இஃப் யூ ஆர் அ வீடியோகிராஃபர், நீங்கள் வந்து ஒரு ஆட் ஃபில்ம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, பர்டிகுலராக நிறைய பேர் ஷார்ட்ஸ் டைப், அதாவது போர்ட்ரேட் ஃபார்மேட்டில் கேட்பாங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்ன்றது அனதர் ஃபார்மேட் இருக்குது. ஸோ வீடியோவை வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் இம்பார்ட்டன்ட் எந்தெந்த இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணணுமோ எல்லாமே கவர் பண்ணுறாங்க. தே ஆர் கிவிங் த எஃபெக்ட்ஸ் டு த வீடியோ அண்ட் தே யூஸ் த ஆங்கர். ஸோ அண்ட் வாய்ஸ் ஓவர், இது எல்லாமே சேர்ந்து அந்த வீடியோவை வந்து ஹைட்டன் பண்ணுது, இன்க்ளூடிங் த மியூசிக் இன் த பேக்ரவுண்ட். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படியே நம்ம கூகுள் ஆட்ஸ்க்கு வந்துடலாம். மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ன்றது வந்து அது ஒரு கூகுள் ஆட் ஸ்ட்ராட்டஜி, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி ஒர்க்ஸ் ஆன் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் பேஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பேஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ வி டோன்ட் ஹாவ் மச் கண்ட்ரோல் ஆன் இந்த கீவேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப 100% கண்ட்ரோல் இருக்காது. எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். பட் ஸ்டில் அதுவுமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் வந்து இட் கிவ்ஸ் லீட்ஸ்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. தட் அதனால் ஐ டென்ட் ரெக்கமெண்ட் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் ஆர் மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ், யுவர் ஸ்ட்ராட்டஜி, ஹவ் யூ டூ த ஏபி டெஸ்டிங், எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து யூ ஹாவ் டு சூஸ் த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கூகுள் ஆட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பப்ளிஷர் சென்டர். ஓகேங்களா. நம்ம கூகுள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த கூகுள் நியூஸில் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வர்றதுக்கு இந்த பப்ளிஷர் சென்டர் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் பப்ளிஷர் சென்டரில், கூகுள் பப்ளிஷர் சென்டரில் நம்மளுடைய வெப்சைட்டை ஒரு பிளாகாவோ இல்லை ஒரு நியூஸ் ஆர்டிகலாவோ நம்ம பப்ளிஷ் பண்ண உடனே கூகுள் நியூஸில் வந்துருவோமா அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ரூ. The algorithm is common for all, but publisher center is an added advantage of how your news should be presented in Google News. Okay, so suppose if you are running a news agency having multiple websites, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பப்ளிஷர் சென்டர்ல வந்து நீங்க ஆட் பண்ணலாம். You are just giving a hint to the Google about your original content, about the freshness of your content, about the authoritativeness of your content. So அதுதான் வந்து இந்த பப்ளிஷர் சென்டர்ன்றது. அதனால கீப் இன் மைண்ட் தட் பப்ளிஷர் சென்டரில் நம்மளுடைய பிளாகை பப்ளிஷ் பண்ணதும் உடனே கூகுள் நியூஸில் நம்ம வந்துருவோன்றதெல்லாம் அப்படி மீன் பண்ண முடியாது. But if you are running a blog, if you are running a news website, definitely you can try Publisher Center to better present yourself in Google News. இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். Next, FAQ. Using FAQ in your blog and websites. FAQன்றது எதுக்காக உங்களுக்கு மேஜராக யூஸ் ஆகும்னா, நிறைய பேர் இப்போ வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணும்போது they use the long tail keywords. They create sentences, they create long phrases, they create queries in long queries, and they create question type of communication. ஸோ அப்போ வாய்ஸ் சர்ச் இப்படி பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுல ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படி இப்படி நிறைய இருந்தாலுமே FAQ மாடலில் நீங்கள்
பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா FAQன்றது என்னது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுறீங்கன்னா அதை பீப்புள் வந்து வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் தட் பீப்புள் கெட் டு அரைஸ் இன் த மைண்ட் while going through the article. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு SEO பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக நான் ஒரு ஏஜென்சியை பார்த்து SEO பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ நாளில் இந்த SEO ஒர்க்கை முடியும், இந்த SEO ஒர்க்கில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆவாங்க, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பீப்புளுடைய மைண்டில் தோணும். அது எல்லாமே நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் ஒரு FAQ மாடலில் கொடுக்கும்போது நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். வாய்ஸ் சர்ச் இன்டென்ட்டில் தேடுறவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு உதவும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வேணும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். லைக், சப்ஸ்கிரைப்.